அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் சண்முக கவசத்தை பற்றி பார்க்கலாம். முருகப்பெருமான் மீது பாம்பன் சுவாமிகளால் இயற்றப்பட்ட பாடல்களின் தொகுப்பு தான் இந்த சண்முக கவசம். இது 30 பாடல்களாக அமைக்கப்பட்டிருக்கிறது. தமிழின் மீது மிகுந்த பற்று கொண்ட சுவாமிகள் தமிழ் எழுத்துக்கள் அனைத்தையுமே இதில் இடம்பெற செய்துள்ளார். உயிரெழுத்துக்கள் 12ஐயும் மெய்யெழுத்துக்கள் 18ஐயும் இந்த பாடலில் இடம்பெற்றிருப்பது சிறப்பு. அகர வரிசையில் ஆனாவில் தொடங்கி ஆ முதல் அவ் வரையிலான உயிரெழுத்துக்களையும் கா முதல் நா வரையிலான மெய்யெழுத்துக்களையும் முதல் எழுத்துக்களாக கொண்டு சண்முக கவச பாடல் எழுதப்பட்டுள்ளது. கவசம் என்றால் உடலை பாதுகாக்க பயன்படுத்துவோம். சண்முக கவசமானது மனதுக்கு ஏற்படும் மனநோயிலிருந்தும் உடலை பாதிக்கும் பல நோய்களிலிருந்தும் உடலையும் மனதையும் பாதுகாக்கும் மந்திர கவசமாகும். பாம்பன் சுவாமிகள் எழுதிய பாடல்களிலேயே மிகவும் புகழ்பெற்றது இந்த சண்முக கவசம். கவசங்களிலே முதன்மையானதும் இந்த கவசம்தான். பாலதேவராய சுவாமிகள் எழுதிய கந்தசஷ்டி கவசத்தைப் போல தானும் முருகனுக்கு கவசம் எழுத வேண்டும் என்று விரும்பி சுவாமிகள் அதே நேரம் மக்களுக்கு சுலபமாக நன்மை பெறும் வகையில் இந்த சண்முக கவசத்தை எழுதினார். 36 முறை கந்தசஷ்டி கவசம் பாடினால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் 6 முறை சண்முக கவசம் பாடினால் முருகன் அருளால் கிடைக்கும். எத்தகைய நோய் வந்தாலும் நம்பிக்கையோடும் மனதோடும் சண்முக கவசம் படித்து வந்தால் அந்த நோயிலிருந்து விடுபட்டு விடலாம். இதற்கு பாம்பன் சுவாமிகள் வாழ்க்கையிலேயே ஆதாரமாக ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது. ஒரு முறை சுவாமிகள் தம்புசெட்டி தெரு வழியாக நடந்து கொண்டிருந்த போது ஒரு குதிரை வண்டி வேகமாக வந்து அவரை இடித்து கீழே தள்ளியது. இதனால் அவருடைய இடது கால் எலும்பு முறிந்து விட்டது. அரசு மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டார். டாக்டர்கள் அவரை பரிசோதித்து, உங்களுக்கு கால் எலும்பு முறிந்து விட்டது, உங்களுக்கு வயதான காரணத்தால் எலும்பு சேருவதற்கு வாய்ப்பே இல்லை, அதனால் காலை வெட்டி எடுக்க வேண்டும் என்று சொன்னார்கள். சுவாமிகள் அதற்கு சம்மதிக்கவில்லை. அவர் பயப்படவும் இல்லை, வருத்தப்படவும் இல்லை. மனதிற்குள் நினைத்து கொண்டார், முருகன் பார்த்துப்பான். சுவாமிகள் படுக்கையிலே இருந்த நிலையில் தனது சீடர்களில் பிரதான சீடரை கூப்பிட்டு சொன்னார், நீங்கள் எதற்கும் பயப்பட வேண்டாம். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்து வாருங்கள் என்று சொல்லிவிட்டு சுவாமிகள் அமைதியாக இருந்தார். சீடர்களும் சண்முக கவசத்தை தொடர்ந்து பாராயணம் செய்தார்கள். சுவாமிகள் படுத்த நிலையில் இருந்தவாறே 11வது நாள் 2 தங்க மயில்கள், ஒன்று சிறியது மற்றொன்று பெரியது, 2 தங்க நிற மயில்கள் நடனம் ஆடியவாறே சுவாமிகள் முன் காட்சி தந்தது. சுவாமிகள் மிகவும் பிரமித்து மகிழ்ந்து போனார். சுவாமிகளுக்கு இன்னொரு அதிசயமும் நடந்தது. அன்று இரவு சுவாமிகளுக்கு 2 வேலை கொண்டு முருகப்பெருமான் அவரது காலிலே தடவி முறிந்த எலும்பை சரி செய்தார். சுவாமிகளுக்கு கனவா நனவா என்று தெரியாதவாறு அவர் பார்த்த நிலையிலேயே இந்த அதிசயம் நடந்தது. சுவாமிகளுக்கு பக்கத்திலேயே குழந்தை வடிவில் முருகப்பெருமான் அவரை பார்த்தவாறு சிரித்து கொண்டே இருக்கும் காட்சியை சுவாமிகள் கண்டார். அப்படி பார்த்து கொண்டிருக்கும் போதே அந்த காட்சியும் மறைந்து போனது. இது சுவாமிகளோடு எழுதிய சண்முக கவசத்தின் மகிமையாகும். எந்த டாக்டர்கள் அவரை நடக்கவே முடியாது, எலும்பு கூடாது என்று சொன்னார்களோ அந்த டாக்டர்கள் முன் சுவாமிகள் படுக்கையிலிருந்து இறங்கி நடந்து காட்டினார். டாக்டர்களும் வியந்து போய் இன்னொரு முறை அவருக்கு ஸ்கேன் எடுத்து பார்த்தார்கள். அதில் எலும்பு கூடியிருந்ததை பார்த்து மிகவும் அதிசயித்து போனார்கள். இந்த அற்புதமான சண்முக கவசத்தை நாம்
நமக்கு ஏற்படும் எல்லாவித பிரச்சனைகளும் சரியாவதற்கும் படித்து வரலாம். இது நோயை மட்டுமல்ல, வழக்கு பிரச்சனை, எதிர்ப்புகள் இவற்றிலிருந்து விடுபடவும் இந்த சண்முக கவசத்தை படிக்கலாம். நம்பிக்கையோடும் முழு மனதோடும் சண்முக கவசம் பாராயணம் செய்வோருக்கு எதிர்ப்புகள் விலகும், வழக்குகள் வெற்றி பெறும், தீராத நோயும் தீரும், முருகன் அருளை அடைந்தே தீர்வார்கள். பாம்பன் சுவாமிகளையும் முருகப்பெருமானையும் மனதார நினைத்து சண்முக கவசம் ஓதுவோர் உயர்ந்த நிலையை அடைவார்கள். நன்றி.